ரொம்ப நாளாக வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து நான் மழை காலத்தில் வந்து டிவியில் தான் வந்து அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து நேராக வந்து பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும். சரி, இந்த சம்மர் டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். நடந்து வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்து இந்த ஷேக் தெரியுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மொபைலில் தான் எடுக்கிறேன் நான் நடந்து. அதனால தான் அந்த ஷேக் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உபரி நீர் வந்து திறக்கிற இடமா. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 30 அணைக்கட்டு இருக்குது. இதில் தான் வந்து மழை காலத்தில் வந்து உபரி நீர் திறக்கிற இடம் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மராக இருக்கிறதுனால ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை இந்த உபரி நீர் திறக்கிற இடத்துல. அதனால் பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த உபரி நீர் அங்கே திறந்ததுக்கப்புறம் இந்த ரோடு ஃபுல்லாகவே தெரியாதான், அவ்வளோ தண்ணி போகுமா மேலே. அங்கங்கே சின்ன சின்ன இதுமாரி குட்டை குட்டையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அவ்வளோ இருக்குது. சரி, மேலே போயிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை பார்க்கலாம் அப்படின்னு மேலே போய் பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த சம்மர் டைமில். பார்க்கவே அப்படியே கடல் போல் காட்சி அளிக்குது. அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இது மேலே வந்து ஒரு 20 அடிக்கு ரோடு மாரி போட்டிருக்காங்க. ரோடு தான், ரோடு மாரி இல்லை. அதில் எல்லாருமே வாக் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம மழை காலத்தில் வந்து டிவியில் தான் இது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நேராக வந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குங்க. செம்பரம்பாக்கம் ஏரி, இதுதான் செம்பரம்பாக்கம் ஏரி. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். எல்லாருமே டூரிஸ்ட் பிளேஸுமே நிறைய பேர் வந்து வந்து போகிறாங்க. இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது. எல்லாம் வந்து இதோ பாருங்க, கன்னியம்மன் ஆலயம்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. நிறைய கோவில் இருக்குது இதை சுற்றி. நல்லா இருக்குது பார்க்கவே. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள்.